வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம்ன்றது இன்ஃபைனைட் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இன் ப்ரிஸ்கிரைப்ட் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடியது தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரிஸ்கிரைப்டு ரீஜியன் தான் நம்ம பவுண்ட்ரி அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒரு சிஸ்டமுடைய பவுண்ட்ரின்றது அதனுடைய ப்ரிஸ்கிரைப்ட் ரீஜியன். ஸோ அந்த சிஸ்டமை நம்ம எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், எந்த பெருசு அளவு அப்படி கன்சிடர் பண்ணுறோன்றது தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்து நம்மளுக்கு சிஸ்டமை 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம்ட்டு சிஸ்டமை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ அந்த பவுண்ட்ரியை பொறுத்து இதை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் மாஸ் ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த சிஸ்டத்துலேருந்து நம்மளுக்கு அந்த பொருளுடைய எனர்ஜி அண்ட் அந்த பொருளுடைய நிறை ரெண்டுமே அந்த பவுண்ட்ரியை விட்டு கிராஸ் ஆகி வந்ததுன்னா அது ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்ன்றது அந்த பொருளுடைய ஆற்றல் மற்றும் அதாவது எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம்ன்றது எந்த விதமான ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ அதுக்குள்ளே இருக்க எனர்ஜி மாஸ் எதுவுமே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத சிஸ்டமை நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், டே டு டே எக்ஸாம்பிள் மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு போகிறீங்க. ஸோ 2 டீ ஆர்டர் பண்ணுறீங்க, 2 டீ வருது. ஸோ டீ வரும்போது கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் ஃபோன் பேசுகிறதுக்காக எழுந்து வெளியில் போகிறாரு. ஸோ அந்த சமயத்தில் அந்த டீயை நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட டீயை நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட டீயை நீங்கள் ஒரு மூடி எடுத்து மூடி வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் டீயை சூடாகவும் இருக்குது, அதை குடித்து முடிச்சிடுறீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுடைய ஃப்ரெண்டு உள்ளே வராரு. அந்த மூடியை எடுத்துகிட்டு அந்த டீயை எடுத்து குடிக்கிறாரு. அவருக்கு அந்த டீயில் சூடு இல்லை. சூடே இல்லைப்பா அந்த டீயில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இன்னொரு டீ ஆர்டர் பண்ணி அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றுங்க, எனக்கு வேலை வந்துச்சு, நான் ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிவிட்டு அவர் அதை ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு 1/2 hour கழித்து அந்த டீயை அந்த ஃப்ளாஸ்க்லேருந்து சூடாக ஊற்றி குடிக்கிறார். ஸோ இந்த 3 நடைமுறை இருக்குது. ஸோ ஒரே டீ 3 விதமாக போயிருக்கு. ஸோ இந்த டீ எக்ஸாம்பிள் வச்சே நம்ம இந்த ஓப்பன் க்ளோஸ்ட் ஐசோலேட்டட் சிஸ்டத்தை சொல்லிடலாம். ஸோ குடிச்சிங்க இல்லையா, இப்போ நீங்கள் குடித்த டீ, ஸோ அந்த டீயுடைய டம்ளர் தான் பவுண்ட்ரி. ஸோ அந்த டீயுடைய கிளாஸ் டம்ளர் தான் பவுண்ட்ரி. அந்த டீ தான் நம்மளுக்கு சிஸ்டம். ஸோ அந்த டீயை தான் நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த டீக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் இருக்குது, தண்ணி இருக்குது, சர்க்கரை இருக்குது, டீ தூள் இருக்குது. ஸோ அதோட எனர்ஜி இருக்குது. என்ன எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி தான் இந்த சிஸ்டம் வழியாக நம்மளுக்கு கிராஸ் ஆகுது. ஸோ இங்கே மாசுன்றது இந்த டீ. ஸோ டீ நம்மளுக்கு மாசு, அதில் இருக்கக்கூடிய ஹீட்டு எனர்ஜி. ஸோ நம்ம முதல்ல நீங்கள் குடித்த டீயில் உங்களுக்கு ஹீட் அண்டு மாஸ் ரெண்டுமே உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ அந்த டீயில் இருக்க பால், சர்க்கரை, தண்ணி, டீ தூள் எல்லாமே அது மாசு. அந்த மாஸ் உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அந்த டீக்குள்ளே இருந்த சூடுன்ற எனர்ஜியும் உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ ஹீட் அண்டு மாஸ் ரெண்டுமே உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டம் ஓப்பனாக இருந்தால் நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்கிற மாஸ் அண்டு ஹீட், அதாவது எனர்ஜி, அது எந்த வகையான எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஸோ எனர்ஜியும் மாஸும் சேர்ந்து வெளியேறிச்சுன்னா அந்த சிஸ்டத்துக்குடைய பேர் ஓப்பன் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் குடித்த அந்த கிளாஸ் டம்பிள் எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டு குடித்தார் இல்லைங்களா, ஸோ அந்த டீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குடிக்கும்போது நீங்கள் அதை மூடி தான் வச்சுருந்தீங்க. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு எந்த விதமான மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ ஏன்னா அந்த டீயை வேறு யாரும் குடிக்கலை. ஆனால் அந்த டீக்குள்ளே இருந்த எனர்ஜி வெளியில் போயிடுச்சு. ஸோ அந்த டீக்குள்ளே இருந்த எனர்ஜி, ஹீட்டுன்ற எனர்ஜி என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியருக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அதிலேருந்து எனர்ஜி ரிமூவ் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற மாஸ் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டமுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ க்ளோஸ்டு சிஸ்டமில் நம்மளுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஆனால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு குடிக்காத அந்த டீ க்ளோஸ்டு சிஸ்டமுக்கு எக்ஸாம்பிள். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டமில் அவர் குடிக்காத வரைக்கும் அந்த டீயுடைய
அளவு குறையல, அதாவது மாஸ் குறையல. ஆனால் அவர் குடிக்காமல் இருந்தாலும் அந்த டீயுடைய ஹீட் அப்படின்ற எனர்ஜி குறைஞ்சிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு குடித்த டீ க்ளோஸ் சிஸ்டமுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதன் பிறகு அதே டீயை அவர் ஒரு ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு ஆஃபீஸுக்கு போய் ஒரு 1/2 hour கழித்து குடிக்கிறாரு. ஸோ அந்த ஃப்ளாஸ்க்லேருந்து அவர் ஊற்றி குடித்த டீ சூடாகவும் இருந்தது, மாசும் இருந்தது. அதாவது அதனுடைய பொருளுடைய அளவும் குறையலை, அதனுடைய எனர்ஜியோடைய அளவும் குறையலை. ஸோ அந்த ஃப்ளாஸ்க்கு தான் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் வழியாக நம்மளுக்கு ஹீட் அண்ட் எனர்ஜி, ஹீட்டுன்ற எனர்ஜியும் டீன்ற மாசும் நம்மளுக்கு வெளியில் போகலை. ஸோ அது அப்படியே சிந்தாமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அது போயிடுச்சு. ஸோ இதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஓப்பன் சிஸ்டம்ன்றது அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய மாஸ், அந்த பொருளுடைய அளவும் குறையும், அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஆற்றலும் குறைஞ்சதுன்னா அது ஓப்பன் சிஸ்டம். ஒரு பொருளுக்குள்ளே இருக்கிற பொருளினுடைய அளவு குறையாமல் அதனுடைய ஆற்றல் மட்டும் குறைஞ்சதுன்னா அது க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ ஒரு பொருளுடைய ஆற்றல், மாஸ் எதுவுமே குறையாமல் அப்படியே இருந்ததுன்னா அது ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டத்தை நம்ம ரியல் லைஃப்பில் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், புரியாதவங்க இன்னும் வேறு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.